வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகள். சேலம் மாநகரில் 12 பசுமை வழி பூங்காக்களை திறந்து வைத்தார் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி. 3 சக்கர மின்கல வாகனம் உள்பட பல்வேறு நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார். தமிழகத்தில் எப்போது தேர்தல் வந்தாலும் எதிர்கொள்ள தயார் என முதலமைச்சர் பழனிசாமி பேட்டி. மின்னணு வாக்குப்பதிவு முறையில் குளறுபடிகள் இருக்க வாய்ப்பில்லை என நம்புவதாகவும் கருத்து. தலைமை செயலகத்தில் அனைத்து கட்சிகளோடு தேர்தல் அதிகாரி ஆலோசனை. வரைவு வாக்காளர் பட்டியல் தொடர்பாக கருத்து கேட்பு. ஸ்டெர்லைட் ஆலையை ஆய்வு செய்யும் குழுவின் தலைவராக தருண் அகர்வால் நியமனம். பல்வேறு சிக்கலுக்கு பின் தேசிய பசுமை தீர்ப்பாயம் உத்தரவு. மாணவர்கள் ஆற்றல் நல்ல முறையில் பயன்படுத்தப்பட வேண்டும். சென்னை மாநில கல்லூரியில் காவல் ஆணையர் ஏ கே விஸ்வநாதன் பேச்சு. சேலம் மாநகரில் அமைக்கப்பட்டுள்ள 12 பசுமை வழி பூங்காக்களை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி திறந்து வைத்தார். சேலம் மாநகராட்சியில் உள்ள 4 மண்டலங்களில் 5 கோடி ரூபாய் செலவில் 12 பசுமை வழி பூங்காக்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இதனை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி திறந்து வைத்தார். அம்மாப்பேட்டையில் அமைக்கப்பட்ட பூங்கா திறப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அவர் பொதுமக்கள் பயன்பாட்டுக்கான 3 சக்கர மின்கல வாகனங்களையும் வழங்கினார். மாவட்ட ஆட்சியர் ரோஹிணி தலைமையில் நடந்த நிகழ்ச்சியில் MP பன்னீர்செல்வம், MLA செம்மலை உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து பூங்காவில் அமைக்கப்பட்ட விளையாட்டு திடலில் முதல்வர் பழனிசாமி பேட்மிண்டன் விளையாடினார். பின்னர் நேரு கலையரங்கத்தில் நடைபெற்ற பிளாஸ்டிக் மாசுல்லா விழிப்புணர்வு முகாம்களை தொடங்கி வைத்த முதல்வர் மாணவ மாணவியருக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் உரையாற்றிய முதல்வர் பழனிசாமி கல்வித்தரம் உயர்த்தப்பட்ட மாநிலமாக தமிழகம் திகழ்வதாக கூறினார். கல்வி செல்வத்தை சம்பாதிப்பது மாணவர்களின் கடமை என்றும் கூறினார். அண்ணா திராவிட முன்னேற்ற அரசு 76 அரசு கலை மற்றும் அறிவியல் தமிழக மக்களுக்கு, தமிழக மாணவ மாணவிகளுக்கு கொடுத்து அதன் மூலமாக ஆயிரக்கணக்கானோர் உயர்கல்வி படிக்கக்கூடிய சூழ்நிலை உருவாக்கி தந்திருக்கிறது. இந்த ஆண்டு கூட கூடுதலாக 20% மாணவர்களை சேர்க்கை இடம்பெறுவதற்காக நம்முடைய அரசு உத்தரவு வழங்கி அதன் பேரிலே 20% கல்லூரியிலே அதிக அளவு இடம் வழங்கப்பட்டிருக்கிறது. அதன் மூலமாக கூடுதலான மாணவர்கள் கல்லூரியில் சேர்க்கப்பட்டு கல்வி கற்பதற்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இதன்பின் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த முதலமைச்சர் பழனிசாமி அனைத்து துறைகளிலும் தமிழகம் வளர்ச்சி பெற்றுள்ளதாகவும் பல்வேறு துறைகளில் தமிழக அரசு மத்திய அரசின் விருதை பெற்றுள்ளதாகவும் தெரிவித்தார். முல்லை பெரியாறு அணை பலமாக உள்ளதாக நிபுணர் குழு கூறியுள்ளதை தெரிவித்த முதலமைச்சர் உச்சநீதிமன்றம் தீர்ப்பின்படி முல்லை பெரியாறு அணையில் நீர் தேக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். முல்லை பெரியார் அணையினுடைய நீர்மட்டத்தை உயர்த்த வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து நடைபெற்று முடிந்து 136 142 அடி வரை தண்ணீர் தேக்கிக் கொள்ளலாம் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்தது. உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் தான் அம்மாவுடைய அரசு முல்லை பெரியார் அணையிலே தண்ணீர் தேக்கப்பட்டது. ஆகவே இன்றைக்கு வாக்குச்சீட்டு முறை வந்தாலும் சரி, ஏற்கனவே இருக்கின்ற மின்னணு மூலமாக வாக்களிக்கின்ற முறையாக இருந்தாலும் எங்களை பொறுத்த வரைக்கும் எதிலும் சந்தேகம் கிடையாது. நாங்கள் மக்கள் எஜமானர்கள், மக்கள் நீதி வழங்குவார்கள். அவருடைய நீதியைத்தான் நாங்கள் எதிர்பார்க்கின்ற ஒழிய வாக்குச்சீட்டோ மின்னணு மூலமாகவோ எந்த தவறும் நடைபெறுவதாக எங்களுக்கு தெரியவில்லை. எங்களை பொறுத்தவரையில் எது இருந்தாலும் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். சென்னை அருகே மாதவராவுக்கு சொந்தமான குட்கா கிடங்கிற்கு CBI அதிகாரிகள் சீல் வைத்தனர். தமிழகத்தில் தடையை மீறி குட்கா விற்பனை செய்யப்பட்டதாக குட்கா நிறுவன அதிபர் மாதவராவ் கடந்த 2016ஆம் ஆண்டு கைது செய்யப்பட்டார். இதனையடுத்து இந்த வழக்கு CBI விசாரணைக்கு மாற்றி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதன்பின் வழக்கை விசாரித்து வரும் CBI அதிகாரிகள் செங்குன்றத்தை அடுத்த சோத்துப்பாக்கத்தில் உள்ள மாதவராவுக்கு சொந்தமான குட்கா கிடங்கிற்கு சீல் வைத்தனர். CBI அதிகாரிகள் 6 பேர் இன்று காலை கிடங்கிற்கு சீல் வைத்ததாக தகவல் வந்துள்ளது. முக்கிய ஆதாரங்கள் இருப்பதாக கிடங்கிற்கு சீல் வைத்ததாக அதிகாரிகள் தெரிவித்தனர். நேற்று முன்தினம்
மாதவராவிடம் சென்னை சிபிஐ அலுவலகத்தில் அதிகாரிகள் 12 மணி நேரம் தீவிர விசாரணை நடத்தி வந்த நிலையில் குட்கா கிடங்கிற்கு தற்போது சீல் வைத்துள்ளனர். மேலும் குட்கா ஊழலின் போது பணியாற்றிய அதிகாரிகள் பட்டியல் மற்றும் தொடர்புடைய நபர்கள் குறித்து அவரிடம் விசாரணை மேற்கொண்டும் வருகின்றனர். வாக்காளர் பட்டியல் வெளியீடு தொடர்பாக சென்னையில் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளோடு தலைமை தேர்தல் அதிகாரி ஆலோசனை நடத்தினார். ஒவ்வொரு ஆண்டும் வாக்காளர் பட்டியல் சுருக்க முறை திருத்தப் பணிகள் செப்டம்பர் மாதம் நடைபெறும். இதற்காக நடப்பாண்டில் வரைவு வாக்காளர் பட்டியல் நாளை வெளியிடப்படுகிறது. வாக்காளர் பட்டியலில் தங்கள் பெயர், முகவரி, வயது உள்ளிட்ட விவரங்கள் குறித்து சரிபார்க்க அவை பொதுமக்களின் பார்வைக்கு வைக்கப்பட உள்ளது. இந்த நிலையில் வாக்காளர் பட்டியல் வெளியீடு தொடர்பாக சென்னையில் உள்ள தலைமை செயலகத்தில் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தலைமையில் ஆலோசனை நடைபெற்றது. இதில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளின் நிர்வாகிகள் கலந்து கொண்டுள்ளனர். அதிமுக சார்பில் பொள்ளாச்சி ஜெயராமன் மற்றும் மனோஜ் பாண்டியன் பங்கேற்றனர். இதேபோல் திமுக, காங்கிரஸ், பாஜக, தேமுதிக மற்றும் தேசியவாத காங்கிரஸ் கட்சி சார்பிலும் கட்சி நிர்வாகிகள் பங்கேற்றனர். சென்னை மாநகர பேருந்தில் பட்டா கத்தியோடு பயணம் செய்த மாநில கல்லூரி மாணவர்கள் 4 பேர் அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளனர். சென்னை செங்குன்றம் அருகே காரனோடையில் இருந்து பாரிமுனை நோக்கி சென்ற 57F என்ற மாநகர பேருந்தில் கல்லூரி மாணவர்கள் சிலர் பட்டா கத்தியோடு ஏறியுள்ளனர். பின்னர் ஓடும் பேருந்தில் படிக்கட்டில் தொங்கியபடி மாணவர்கள் கத்தியை சுழற்றியும் சாலையில் உரசியும் அராஜகத்தில் ஈடுபட்டுள்ளனர். மாணவர்களின் செயலை கண்ட பொதுமக்கள் அச்சமடைந்தனர். புகாரின் பேரில் வண்ணாரப்பேட்டை போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டதில் பட்டா கத்திகளோடு வலம் வந்தது மாநில கல்லூரி மாணவர்கள் என்பது தெரியவந்தது. இதனையடுத்து 4 பேரை கைது செய்து வண்ணாரப்பேட்டை போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். வருமான வரி கணக்கு தாக்கல் செய்ய இன்று கடைசி நாள் என்பதால் வரி செலுத்தாதோர் அபராதம் செலுத்த நேரிடும் என வருமான வரித்துறை எச்சரித்துள்ளது. மாத ஊதியம், மாத ஓய்வூதியம் என ஆண்டுக்கு 2.5 லட்சம் ரூபாய்க்கு மேல் வருமான வரி உச்சவரம்பை தாண்டும் அனைவரும் வருமான வரி கணக்கு தாக்கல் செய்வது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இதன்படி 2017-18க்கான வருமான வரி கணக்கு தாக்கல் கடந்த ஏப்ரல் மாதம் முதல் தொடங்கி நடைபெற்று வருகிறது. இதற்கான அவகாசம் இன்றுடன் முடிவடைகிறது. இதனால் வருமான வரியை இன்று தாக்கல் செய்யாவிட்டால் அபராதம் செலுத்த நேரிடும் என வருமான வரித்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. மேலும் இன்று நள்ளிரவு 12 மணிக்கு மேல் தாக்கல் செய்யப்படும் அனைத்து கணக்குகளுக்கும் அபராதம் விதிக்கப்படும் என்றும் வருமான வரித்துறை அறிவுறுத்தியுள்ளது. ஸ்டெர்லைட் ஆலையை ஆய்வு செய்யும் குழுவின் தலைவராக ஓய்வு பெற்ற தலைமை நீதிபதி தருண் அகர்வால் நியமிக்கப்பட்டுள்ளார். போலீசார் நடத்திய துப்பாக்கி சூட்டில் 13 பேர் உயிரிழந்ததை அடுத்து தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலை நிரந்தரமாக மூட தமிழக அரசு அரசாணை பிறப்பித்தது. இதனையடுத்து ஆலையை மீண்டும் திறக்க கோரி வேதாந்தா நிறுவனம் தேசிய பசுமை தீர்ப்பாயத்தில் முறையீடு செய்தது. இவ்வழக்கை விசாரித்த பசுமை தீர்ப்பாயம் ஸ்டெர்லைட் ஆலையை ஆய்வு செய்ய ஓய்வு பெற்ற நீதிபதி SJ வசிப்தர் தலைமையில் குழு அமைத்தது. அதனை அவர் ஏற்க மறுத்துவிட்டதால் தமிழகத்தை சேர்ந்த நீதிபதிகள் KC சிவசுப்பிரமணியம், R ரவீந்திரன் ஆகியோர் பரிந்துரை செய்யப்பட்டனர். ஆனால் தமிழகத்தைச் சேர்ந்த நீதிபதிகளை நியமிக்க ஸ்டெர்லைட் தரப்பு எதிர்ப்பு தெரிவித்ததை அடுத்து வழக்கை தேதி குறிப்பிடாமல் பசுமை தீர்ப்பாயம் ஒத்திவைத்தது. இந்த நிலையில் ஸ்டெர்லைட் ஆலையை ஆய்வு செய்யும் குழுவில் தலைவராக மேகாலயாவின் முன்னாள் தலைமை நீதிபதி தருண் அகர்வால் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். இதற்கான உத்தரவை தேசிய பசுமை தீர்ப்பாயம் பிறப்பித்துள்ளது. இதற்கிடையே ஸ்டெர்லைட் ஆலை விவகாரத்தில் ஓய்வு பெற்ற நீதிபதி விசாரிக்க உத்தரவிட்டதை எதிர்த்து தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்துள்ளது குறிப்பிடத்தக்கது. மாணவர்கள் தங்களது ஆற்றலை நல்ல முறையில் பயன்படுத்த வேண்டும் என சென்னை காவல் ஆணையர் AK விஸ்வநாதன் அறிவுரை வழங்கியுள்ளார். சென்னையில் மாநில கல்லூரி மாணவர்கள் சிலர் பேருந்தில் கத்தியோடு பயணித்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் மாநில கல்லூரிக்கு சென்ற காவல் ஆணையர் AK விஸ்வநாதன் மாணவர்களோடு உரையாடினார். அப்போது உங்களுக்கு எதில் ஆர்வம் இருக்கிறது அதை படியுங்கள் என்றும், ஆர்வமுள்ள விஷயங்களில் கவனத்தை செலுத்துங்கள் எனவும் அறிவுரை வழங்கினார். எதிரிடம் கூட அன்பை செலுத்துங்கள் என்று கேட்டுக்கொண்ட AK விஸ்வநாதன் தாம் படிக்கும் போதே பன்முக திறமைகளை மேம்படுத்திக் கொண்டேன் எனவும் தெரிவித்தார். முதல் முயற்சி இன்டர்வியூ வரைக்கும் போய் கிடைக்கல. அப்புறம் மறுபடியும் தான் முயற்சி எடுத்ததில் இது கிடைச்சிது. அதுக்கப்புறம் ஒரு எனக்கு பிடிச்ச படிப்பு ஹிஸ்ட்ரி, எனக்கு பிடிச்ச வேலை காவல் பணி, ஒரு நல்லபடியாக ஒரு இயற்கையிலே எனக்கு ஒரு காவல் பணியில் ஒரு ஆர்வம் இருந்தது. காவல்துறையில் எந்த விங்கில் எந்த இதில் பணி புரிஞ்சாலும் அதனோட ஆர்வம் இயற்கையாகவே தொற்றிக் கொண்டது. கார் மற்றும் இருசக்கர வாகனங்களுக்கான 3ஆம் நபர் காப்பீடு திட்டம் நாளை முதல் அமலுக்கு வருகிறது.
சுப்ரீம் கோர்ட் உத்தரவின்படி நாளை முதல் விற்பனையாகும் புதிய கார் மற்றும் இருசக்கர வாகனங்களுக்கு 3ஆம் நபர் காப்பீடு திட்டம் கட்டாயம் ஆகிறது. இந்த நீண்டகால 3ஆம் நபர் இன்சூரன்ஸ் திட்டம் கார்களை பொறுத்தவரை 3 ஆண்டுகளாகவும் இருசக்கர வாகனங்களை பொறுத்தவரை 5 ஆண்டுகளாகவும் இருக்கும் என்றும் இதை அனைத்து பொது காப்பீடு நிறுவனங்களும் செயல்படுத்த வேண்டும் என இந்திய இன்சூரன்ஸ் ஒழுங்குமுறை மற்றும் அபிவிருத்தி ஆணையம் கேட்டுக் கொண்டுள்ளது. இந்த நீண்டகால காப்பீடு திட்டத்தால் கார் மற்றும் இருசக்கர வாகனங்களின் விலை உயரும் என கூறப்படுகிறது. காரின் விலை 5,000 முதல் 24,000 ரூபாய்க்கு மேல் உயரலாம் என்றும் இருசக்கர வாகனத்தின் விலை 13,000 ரூபாய் அதிகரிக்கலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அரசியல் தலைவர்களை குறித்து பேசுவதற்கு நடிகர்களுக்கு தகுதியில்லை என்று மக்களவை துணை சபாநாயகர் தம்பிதுரை விமர்சித்துள்ளார். கரூரில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் மேட்டூர் அணையிலிருந்து திறக்கப்பட்ட தண்ணீர் கடைமடை பகுதிக்கு சென்றுவிட்டதாக முதல்வரை தெரிவித்திருப்பதால் இதுகுறித்து கருத்து சொல்ல முடியாது என்றார். அரசியல்வாதிகள் சரியில்லாததால் நடிகர்கள் அரசியலுக்கு வருவதாக விஷாலின் கருத்துக்கு பதில் அளித்த தம்பிதுரை நடிகர்கள் நடிப்போடு இருக்கட்டும் என்று தெரிவித்தார். அரசியல் தலைவர்களை குறித்து பேசுவதற்கு அவர்களுக்கு தகுதி இல்லை என்றும் விமர்சித்தார். குற்றஞ்சாட்டுவது எல்லாம் குற்றஞ்சாட்டு கொண்டிருப்பார்கள். தமிழக முதலமைச்சர் அவர்தான் பிடபிள்யூடிக்கு சம்பந்தப்பட்ட அமைச்சர் தெளிவாக நேற்று விளக்கம் சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே அது குறித்து நான் மேலும் கருத்து சொல்வது நல்லதில்லை. விஷால் சொல்லியிருக்காங்க, அதாவது அமைச்சர்கள்லாம் சரியாக வேலை செய்யறதுனால தான் நடிகர்கள்லாம் அரசியலுக்கு களத்தில் இறங்குறாங்க. எனக்கு நீ அரசியல்வாதிகள் பேசுவதற்கு நான் சொல்ல தயார். நடிகர்கள் பேசுவதற்கு அவர்கள் நடிப்போடு இருக்கட்டும். அதற்கு மேலே பதில் சொல்ல விரும்பவில்லை அவர்களை பற்றி. திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினை சந்திக்க வரும் நிர்வாகிகளும் தொண்டர்களும் அவரது காலில் விழ வேண்டாம் என திமுக தலைமை கழகம் வேண்டுகோள் விடுத்துள்ளது. இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் திமுக தலைவராக ஸ்டாலின் பொறுப்பேற்றுள்ள நிலையில் அவருக்கு வாழ்த்து தெரிவிக்க வருபவர்கள் ஆர்வ மிகுதியால் அவரது காலில் விழுவதை தவிர்க்க வேண்டும் என்றும் வணக்கம் செலுத்தி வாழ்த்து தெரிவிப்பதே திமுக போற்றி வளர்த்து வரும் பண்பாட்டுக்கு பெருமை சேர்க்கும் என்றும் கூறப்பட்டுள்ளது. மேலும் மாலைகள் சால்வைக்கு பதிலாக புத்தகங்களை பரிசளிப்பதே சால சிறந்தது என்றும் அனைத்து விழாக்களில் வழங்கப்படும் புத்தகங்கள் தமிழகத்தில் உள்ள பல நூலகங்களுக்கு அன்பளிப்பாக வழங்கப்படும் என்றும் திமுக தலைமையின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கட்சி நிகழ்ச்சி குறித்து அறிந்திட முக்கியமான இடங்களில் ஒரு சில பதாகைகள் போதும் என்றும் போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்படுத்தும் விதமாக அளவிலான பேனர்களை தவிர்க்கப்பட வேண்டும் என்றும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. பேனர்களுக்கு பதிலாக திமுகவின் கொடிகளையும் தோரணங்களையும் கட்டி நிகழ்ச்சிகளை சிறப்பிக்க வேண்டும் என்றும் திமுக தலைமை அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. நாடாளுமன்ற மற்றும் சட்டமன்ற தேர்தல்களில் பாஜக மற்றும் அதனை சார்ந்த கட்சிகள் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறும் என மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். திண்டுக்கல்லில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இவ்வாறு கூறினார். பாராளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் சட்டமன்ற தேர்தலாக இருந்தாலும் பாரதிய ஜனதா கட்சி அதனை சார்ந்த கட்சிகள் மிகப்பெரிய வெற்றி பெறும். எந்த விதமான சந்தேகத்துக்கும் இடமில்லை. அவங்க மிரண்டிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாச்சுன்னா பாரதிய ஜனதா கட்சி மிரட்டுறது யாரும் கிடையாது. அவங்களுக்குள்ளால ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு தாழ்வு மனப்பான்மையின் காரணமாட்டு மிரண்டிருக்கலாம். அது அவங்க தான் சரி பண்ணிக்கிட்டு இருந்த வழி, அது பாரதிய ஜனதா கட்சிக்கு அதுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. பாரதிய ஜனதா கட்சி எல்லா கட்சியோடும் ஒரு நட்போடு இருக்க விரும்புகிறது. மின்னணு இயந்திரத்தில் முறைகேடு செய்ய வாய்ப்பு இருப்பதால் வாக்குச்சீட்டு முறையை கொண்டு வர வேண்டும் என்று முன்னாள் தமிழக காங்கிரஸ் தலைவர் EVKS இளங்கோவன் தெரிவித்தார். சென்னை அறிவாலயத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் நாடாளுமன்ற சட்டமன்றத்திற்கு ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்துவது தொடர்பாக அனைத்து கட்சிகளிடம் கருத்தை கேட்டு முடிவு எடுக்க வேண்டும் என்று அறிவுறுத்தினார். எல்லா கட்சிகளும் உட்பட இன்றைக்கு மீண்டும் வாக்கு சீட்டு முறையை கொண்டு வர வேண்டும். எந்திரங்கள் மூலம் வாக்குப்பதிவை செய்வது நம்பகத்தன்மை இல்லை என்று சொல்லும்போது தேர்தல் கமிஷன் மீண்டும் வாக்குச்சீட்டுகளை பதிவு செய்கின்ற முறையை கொண்டு வர வேண்டும். என்னை பொறுத்தவரையில் நாட்டில் இருக்கின்ற எல்லா கட்சிகளும் என்ன சொல்கின்றார்களோ அதற்கேற்ப தேர்தலை மாநிலங்களுக்கும் மத்தியிலும் ஒரே நேரத்தில் நடத்துவதா என்பதை கேட்டறிந்த பின்புதான் தேர்தல் கமிஷன் முடிவு செய்ய வேண்டும். மறைந்த திமுக தலைவர் கருணாநிதிக்கு பாரத ரத்னா விருது வழங்க வேண்டும் என்பதே தங்கள் கட்சியின் விருப்பம் என சரத்குமார் தெரிவித்துள்ளார். சமத்துவ மக்கள் கட்சியின் 12ஆம் ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு அக்கட்சி அலுவலகத்தில் சரத்குமார் கொடியேற்றி இனிப்பு வழங்கினார். இதன்பின் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட 27 வேட்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாக கூறினார். விஷால் இளைய தலைமுறையினர் அரசியலுக்கு வர வேண்டும் என்பதே தங்களது நோக்கம் என்றும் தெரிவித்தார். தேர்தலில் எங்களுடைய இயக்கத்தில் சேர்ந்த வேட்பாளர்களை
நாங்கள் அவர்களுக்கு ஆர்வத்தை குறித்து, அவர்களுடைய பயணத்தை குறித்து, அவர்களுடைய செயல்பாடுகளை மையமாக வைத்து கிட்டத்தட்ட ஒரு 27 வேட்பாளர்கள் நான் தேர்வு செய்து வைத்திருக்கின்றேன் என்ற நற்செய்தியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதாவது அரசியல் மீது அனைவருக்கும் நாட்டம் வந்திருப்பது வரவேற்கத்தக்க ஒன்றுதான். அவ்வளவுதான். அதுக்கு மேல என்ன சொல்றது? எல்லாரும் அரசியலுக்கு வரணும் தானே சொல்றோம். எங்கள் இயக்கத்தின் கொள்கையே இளைஞர்கள் அதிகம் பேர் அரசியலுக்கு வரணும். சென்னை எழும்பூரில் உள்ள மாநில அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற கலை போட்டிகளில் மாணவ மாணவியர் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர். சென்னை எழும்பூரில் உள்ள மாநில அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் கலைப் போட்டிகள் நடைபெற்றன. தமிழ் வளர்ச்சித்துறை சார்பில் நடைபெற்ற இப்போட்டியில் கவிதை போட்டி, கட்டுரை போட்டி, பேச்சு போட்டி உள்ளிட்ட போட்டிகள் நடத்தப்பட்டன. இதில் தமிழ் வளர்ச்சித்துறையின் இணை இயக்குநர் லலிதா கலந்து கொண்டு போட்டிகளை தொடங்கி வைத்தார். அரசு மற்றும் தனியார் பள்ளி மாணவர்கள் 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்ட இப்போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு முதல் பரிசாக 10,000 ரூபாயும், இரண்டாவது பரிசாக 7,000 ரூபாயும், மூன்றாவது பரிசாக 5,000 ரூபாயும் வழங்கப்பட்டது. தமிழுக்கு முன்னுரிமை வழங்கும் வகையில் தமிழ் வழியில் பயிலும் மாணவர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கப்படும் என அமைச்சர் செங்கோட்டையன் அறிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் 55 லட்சம் ரூபாய் செலவில் புதிதாக காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகம் கட்டுவதற்கான அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது. இதில் அமைச்சர் செங்கோட்டையன் கலந்து கொண்டு புதிய கட்டிடத்திற்கு அடிக்கல் நாட்டினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தமிழுக்கு முன்னுரிமை வழங்கும் வகையில் தமிழ் வழியில் பயிலும் மாணவர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்றார். இந்த ஆண்டு முதல் மேல்நிலைப் பள்ளியில் படிக்கும் 960 மாணவ மாணவியருக்கு தலா 20,000 ரூபாயும், உயர்நிலைப் பள்ளியில் படிக்கும் 960 பேருக்கு தலா 10,000 ரூபாயும் வழங்கப்படும் என செங்கோட்டையன் கூறினார். அதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். தமிழகத்தின் வரலாற்றில் இதுவரையிலும் தமிழுக்காக முன்னுரிமை வழங்குகின்ற வகையில் மாணவர்களுக்காக ஊக்கத்தொகை வழங்குகிற நிகழ்ச்சி உயர்நிலைப் பள்ளிகள் மேல்நிலைப் பள்ளியிலே வழங்கி வந்திருக்கிறார்கள். அதில் ஆங்கில கல்வியிலே படித்த மாணவர்களுக்கு தான் கூடுதலாக கிடைத்திருக்கிறது. அதை மாற்றி நம்முடைய அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு காமராஜருடைய பிறந்த நாள் என்ற முறையில் அந்த நாளை நாங்கள் மனதிலே வைத்து தமிழிலே படிக்கின்ற மாணவர்கள், தமிழ் மொழியிலே படிக்கின்ற மாணவர்களுக்கு முன்னுரிமை வழங்கி அவர்களுக்கு அந்த ஊக்கத்தொகை 960 பேருக்கு, உயர்நிலை மேல்நிலைப் பள்ளியிலே படிக்கின்றவர்களுக்கு 20,000, உயர்நிலைப் பள்ளியிலே படிக்கின்ற மாணவர்களுக்கு 10,000 வழங்குவதற்கு அரசு நடவடிக்கை எடுக்கும். நடப்பாண்டில் 4வது முறையாக மேட்டூர் அணை முழு கொள்ளளவான 120 அடியை எட்டியுள்ளதால் விவசாயிகள், பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். கர்நாடக அணை பகுதிகளில் பெய்து வரும் கனமழையால் மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்தது. கபினி, KRS அணைகளிலிருந்து 1 லட்சம் கன அடி உபரி நீர் வெளியேற்றப்பட்டதால் கடந்த மாதம் 25ஆம் தேதி மேட்டூர் அணை முழு கொள்ளளவான 120 அடியை எட்டியது. இதனால் 16 கண் பாலம் வழியாக சுமார் 2 லட்சம் கன அடி நீர் திறக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து இம்மாதம் 12 மற்றும் 21 ஆகிய தேதிகளில் மேட்டூர் அணை நிரம்பி வழிந்தது. கர்நாடகாவில் பெய்து வரும் மழையின் அளவு குறைந்ததால் மேட்டூர் அணைக்கு வரும் தண்ணீரின் அளவு குறைந்தது. இந்த நிலையில் மேட்டூர் அணைக்கு வரும் நீர்வரத்து என்ற காலை நிலவரப்படி 8,000 கன அடியில் இருந்து 17,500 கன அடியாக அதிகரித்து உள்ளது. இதனால் 3வது முறையாக மேட்டூர் அணை தனது முழு கொள்ளளவை எட்டியது. தற்போது அணையிலிருந்து டெல்டா பாசனத்திற்காக வினாடிக்கு 17,000 கன அடி நீர் வெளியேற்றப்படுகிறது. ஒரே மாதத்தில் 3 முறையும், நடப்பாண்டில் 4 முறையும் மேட்டூர் அணை நிரம்பியுள்ளதால் விவசாயிகள், பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். மனைவியை கொலை செய்துவிட்டு தலைமறைவாகியுள்ள கணவரை கைது செய்ய வலியுறுத்தி உறவினர்கள், கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே வரதராஜபுரத்தை சேர்ந்த சிவராஜன் தனது மனைவி வாணியை பிரிந்து 15 ஆண்டுகளுக்கும் மேலாக தனியாக வாழ்ந்து வந்தார். இவர்களது 16 வயது மகன் விருப்பத்தின் பேரில் ஊர் பெரியவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தி கணவன் மனைவியை சேர்த்து வைத்தனர். ஆனால் இருவருக்கும் இடையே மீண்டும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டது. இந்த நிலையில் வீட்டில் மயங்கி கிடந்த வாணியை அருகில் உள்ளவர்கள் மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். ஆனால் சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்தார். வாணியின் உடலில் காயம் இருந்ததால் அவரது கணவர் சிவராஜ் தான் அடித்துக் கொன்றதாக கிராம மக்கள் குற்றம் சாட்டினர். மேலும் கொலையை மறைக்க வாணியின் உடலில் பூச்சி மருந்து தெளித்துவிட்டு தலைமறைவாகிவிட்டதால் அவரை உடனே கைது செய்ய கோரி உறவினர்கள், கிராம மக்கள் தேனி அரசு மருத்துவமனை முன்பு சாலை மறியலில் ஈடுபட்டனர்.
திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் பிரபல தொழிலதிபர் ரத்தன் டாடா சாமி தரிசனம் செய்தார். ஆந்திர மாநிலத்தில் அமைந்துள்ள உலக புகழ்பெற்ற திருமலை திருப்பதி கோவிலுக்கு நாள்தோறும் லட்சக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்கின்றனர். ஏழுமலையானை தரிசிக்க வரும் முக்கிய பிரமுகர்கள் மற்றும் அரசியல் தலைவர்களுக்கு சிறப்பு தரிசன ஏற்பாடுகளை தேவஸ்தானம் செய்து கொடுத்து வருகிறது. இந்த நிலையில் பிரபல தொழிலதிபர் ரத்தன் டாடா திருமலைக்கு வந்து சுவாமி தரிசனம் செய்தார். அவருக்கு தேவஸ்தான துணை செயல் அலுவலர் ஸ்ரீனிவாச ராஜு தரிசன ஏற்பாடுகளை செய்து கொடுத்தார். தரிசனத்திற்கு பிறகு தேவஸ்தான உயர் அதிகாரிகளை தீர்த்த பிரசாதங்களை அவருக்கு வழங்கினர். திருப்பதியில் டாடா நிறுவனத்தோடு இணைந்து கேன்சர் மருத்துவமனை மற்றும் ஆராய்ச்சி கழகத்தை ஆந்திர அரசு அமைக்க உள்ளது. இதற்கான பூமி பூஜையில் கலந்து கொள்வதற்காக ரத்தன் டாடா வந்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. விருத்தாச்சலம் அரசு கலைக்கல்லூரி மாணவர்கள் இலவச பஸ் பாஸ் வழங்கக் கோரி வகுப்புகளை புறக்கணித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே கலைக்கல்லூரியில் 3000க்கும் மேற்பட்டோர் பயின்று வருகின்றனர். சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள மாணவர்கள் அரசு பேருந்துகளில் கல்லூரிக்கு வந்து செல்கின்றனர். இதனால் தங்களுக்கு இலவச பஸ் பாஸ் வழங்க வேண்டும் என மாணவர்கள் கோரிக்கை விடுத்து வந்தனர். ஆனால் இதுவரை மாணவர்களுக்கு இலவச பஸ் பாஸ் வழங்கப்படவில்லை. இதனால் ஆத்திரமடைந்த 2000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் வகுப்புகளை புறக்கணித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வந்த போலீசார் சமரச பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். இதனையடுத்து மாணவர்கள் வகுப்புகளுக்கு செல்லாமல் ஆர்ப்பாட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். முன்னாள் அமைச்சர் முல்லை வேந்தன் தேமுதிகவில் இருந்து விலகி திமுகவில் இணைந்தார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக தலைவர் மு க ஸ்டாலினை சந்தித்த முன்னாள் அமைச்சர் முல்லை வேந்தன் தேமுதிகவில் இருந்து விலகி திமுகவில் இணைந்தார். பின்பு செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மு க ஸ்டாலினை முதல்வராக பாடுபட போவதாக தெரிவித்தார். கழகத் தலைவர் தளபதி அவர்கள் தாயுள்ளத்தோடு என்னை ஏற்றுக்கொண்டு கழக பணியாற்ற அனுமதித்திருக்கிறார். முதலில் அவருக்கு நன்றி சொல்ல விரும்புகிறேன். இந்த கழகத்திலிருந்து பிரிந்திருந்த காலத்தை வனவாச காலமாக கருதுவதோடு ஒரு வாழ்க்கை வெறுமனான வாழ்ந்த வாழ்க்கையாக மட்டும் கருதி அந்த வாழ்க்கை முழுவதும் பாழான வாழ்க்கையாக நான் கருதுகிறேன். இது இருக்கிற காலகட்டங்களில் கழகத்திற்காகவும் கழக தலைமையுடைய செயல்பாட்டுக்கு கட்டுப்பட்டு பணியாற்றுவதென்று முடிவெடுத்திருக்கிறேன். பெட்ரோல் பங்க் இயந்திரங்களை சரிபார்க்க 24,000 ரூபாய் லஞ்சம் கேட்ட தொழில்துறை அதிகாரியை லஞ்ச ஒழிப்புத்துறையினர் அதிரடியாக கைது செய்தனர். ஒசூர் அருகே சூளகிரியில் இயங்கி வரும் இந்துஸ்தான் பெட்ரோல் பங்கில் தொழில்துறை அதிகாரிகள் சோதனை செய்தனர். பெட்ரோல் பம்புகள் மற்றும் இயந்திரங்கள் சரிபார்க்கப்பட்ட பிறகு அதற்கான முத்திரையிடுவதற்கு கிருஷ்ணகிரி ஆய்வாளர் ராமு 24,000 ரூபாய் லஞ்சம் கேட்பதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து லஞ்ச ஒழிப்புத்துறையிடம் பங்க் ஊழியர்கள் புகார் தெரிவித்தனர். சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த அதிகாரிகள் ரசாயனம் தடவி நோட்டுகளை தொழில்துறை அதிகாரியிடம் கொடுக்குமாறு அறிவுறுத்தினர். ஊழியர்களிடம் இருந்து பணத்தை பெற்றுக் கொள்ளும் போது மறைந்திருந்த லஞ்ச ஒழிப்புத்துறையினர் அதிகாரியை கையும் களவுமாக பிடித்து கைது செய்தனர்.